குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு களத்தூர் வெர்சஸ் சேட்டு பாய்ஸ். ஒரு டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர். மேட்ச் ஆன் ஃபயர். ஃபஸ்ட்டு பால்லேருந்து அசோக் நான் சைக்கிளில் இருக்கார். நாகராஜ் சேட்டு பாய்ஸ் அணிக்காக ஓப்பனிங். கார்த்தி டீ களத்தூர் அணிக்காக ஓப்பனிங் ஒரு வீச ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால். நாகராஜ் ஸ்ட்ரைக். ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் 1 பிச்சில் பால் பம்ப் ஆயிடுச்சு. பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சேட்டு பாய்ஸ். இல்லை, பால் போகலை. கல் குத்தி முன்னாடி வந்துருச்சு. 3 ரன் ஓடுறாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே த்ரோ அவுட்டு. நாகராஜ் விக்கெட் எடுக்கிறாங்க ரன் அவுட்டில். பேட்டு பிடிக்காமே அசோக் விக்கெட் இழக்கிறாங்க. மெயின் விக்கெட், பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க டீ களத்தூர். 2 ரன் ப்ளஸ் விக்கெட். சச்சின் நியூ பேட்ஸ்மேன், கேப்டன் வராரு, ஸ்ட்ரைக்கில் இருப்பார். உங்கள் யூடியூப் சேனலில் நம்ம லிங்க் அனுப்பிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கண்ணே. நான் உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கண்ணே. ஷார்ட்ஸ் போடுங்கண்ணே எடுத்துக்கலாம். நியூ பேட்ஸ்மேன் சச்சின் ஸ்ட்ரைக். ஃபஸ்ட்டு பால்லே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க களத்தூர். செகண்ட் பால் கார்த்தி ஃபுல் ஃபேஸில் போடுறாரு. போட்டார் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார் விக்கி. ஐயோ, ஒரு செலிப்ரேஷன் பண்ண போய் பாலை கீழே விட்டாருங்க. பெரிய விக்கெட்டை இருக்கிறாங்க. கேர்லெஸ்ங்க. பெரிய விக்கெட்டை மிஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பனிஷ் பண்ணுவாரா சச்சின்? நெக்ஸ்ட் பால் நாகராஜ் ஸ்ட்ரைக். ஒரு ஃபுல் டாஸ். காம்பவுண்டரில் போய் அடிக்குது. ஓடி தான் எடுக்கணும். சிங்கிள். சச்சின் ஸ்ட்ரைக். ஒயிலியன் மேலே ஏறி நிற்கிறாரு. அடிச்சிருக்காரு மறுபடியும் எக்ஸ்ட்ரா கவரில். மறுபடியும் அவர்கிட்டே தான் கேட்ச் போகுது. இந்த வாட்டி மிஸ் பண்ணல, பிடிச்சிட்டாரு. ஹைலைட்ஸ் பார்த்த மாதிரி அதே கேட்ச்சு, அதே ஃபீல்டர், அதே ஷாட். ஆனால் இந்த வாட்டி கேட்சை விடலை, பிடிச்சிட்டாரு. ஒரு பெரிய செலிப்ரேஷனை பார்க்கலாம் டீ களத்துக்கிட்டேருந்து. ஃபஸ்ட் ஓவர்லேயே 2 பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. பேட்ஸ்மேன் தீபக் போன மேட்ச்சில் வந்த மொதல் பாலே 6 அடித்தார் தீபக். இந்த மேட்ச்சு ப்ரெஷரில் வராரு. 6 அடிப்பாரா, டிஃபென்ஸ் ஆடுவாரா? ஆடி இருக்காரு பாயிண்டில். அங்கே காம்பவுண்டரில் மோதி பால் போயிட்டு இருக்கு. ஓடி தான் எடுக்கணும். 2 ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் லாஸ்ட் 1 பால். உடம்புக்கு போட்டால் லைட்டாக திருப்பி தான் விட்டார். அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார் விக்கி. அது கையிலே விழுந்துச்சு. கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. மாற்று கை விக்கி. இப்போ ஸ்டம்பில் போட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ரன் ஓடுறாங்க. தேவையில்லாத ரன். இவர் ஓவர்ல ஒரு ரன்னு. 2 ஓவர் முடியுது. ஒரு ஓவருக்கு 8 அடிச்சிருக்காங்க. குட் ஸ்டார்ட் களத்துவிட்டா. ஆனால் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இரண்டாவது ஒரு வீச ராம் வராரு. நாகராஜ் ஸ்ட்ரைக். உடம்புல போட்டார். டாட். செகண்ட் பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். கீப்பரால் பாலை ஸ்டாப் பண்ண முடியல. கீப்பர் கையில் பட்டு ஓடி எடுக்கிறாங்க. 1 ரன். தீபக் ஸ்ட்ரைக். களத்தர் சூப்பராக பவுலிங் போடுறாங்க. டஃப் கொடுக்குறாங்க. லேசியாக விடலை மேட்சை. நல்லா பவுலிங் வச்சுருக்காங்க. எஃபெக்ட் போடுறாங்க. 6 4 அடிக்க விட மாட்டுறாங்க. நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டார். மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. 2 ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க. அடுத்த தீபக் விக்கெட் எடுக்கிறாங்க. 3ஆவது விக்கெட் எடுக்கிறாங்க சேட்டு பாய்ஸ். ஆல்ரவுண்டர் ராஜபாண்டி வராரு. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஹைட்டாக இருக்கார். கண்டிப்பாக பிடிச்சி அடிப்பார். 2 ஓவர் விக்கெட் இல்லாமல் மேட்சை கொண்டு போகணும். என்ன பண்ண போகிறாங்க சேட்டு பாய்ஸ்? ஃபுல் டாஸ் அடிச்சிருக்காரு. டேங்குக்கு போயிடுச்சு. மிட் விக்கெட்டில் ரோட்டில் போய் விழுந்துச்சுங்க. பெரிய 6ங்க.
போன மேட்ச் நிறையா புல்டாஸை மிஸ் பண்ணார். ஆனால் இந்த வாட்டி புல்டாஸே அடிச்சிருக்காரு மிடில் பேட்டில். ராஜா பாண்டி ஹைட்டாக இருக்கனால போயிடுச்சுங்க வெளியே. ஒரு 100 மீட்டர் 6 இருக்கும் இது. நெக்ஸ்ட் பால் உடச்சி போட்டார். ஆஃப் சைட் பாயிண்டில் தொட்டு விட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க ஒரு ரன்னு. சிங்கிள். 2 ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க செட்டு பாய்ஸ். அது ஓவரை வீச டீ குளத்தூர் அணிக்காக கார்த்திக். ஃபஸ்ட்டு ஒரு 8 ரன்னில் போட்டு போனார். ஆனால் இந்த வாட்டி போட முடியுமா? ராஜா பாண்டி ஸ்ட்ரைக்கில். 3rd ஓவரில் ஃபஸ்ட்டு பால். விக்கெட். கார்த்தி வின் பண்ணிட்டாரு இந்த பேட்டில். ராஜபாண்டி விக்கெட் எடுத்துட்டாரு. மெயின் விக்கெட்டு, பெரிய விக்கெட்டு. பேட்ஸ்மேன் ரெங்கராஜ் ஆல்ரவுண்டர் சூப்பராக பவுலிங் போட்டார் போன இன்னிங்ஸில். சரி, போன மேட்ச்சில். பேட்டிங்கில் என்ன பண்ண போகிறாரு? ஃபுல் டாஸ். காமௌண்டர் வெளியே போச்சு. G2 கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் பாலை உடச்சி போட்டார். ஸ்லோயரு. டாட் பால். கார்த்தி சூப்பராக ஓவர் போட்டிருக்காரு. பெருசாக எதுவுமே கொடுக்காம லாஸ்ட் 2 பால். 2 பால் டாட் போட்டால் செம்ம ஓவராக இருக்கும் டீ குளத்தூருக்கு. ஃபுல் டாஸ் திருப்பி விட்ருக்காரு. 1 பிச்சில் பால் டைவர்ட் ஆகிடுச்சு. பவுண்ட்ரி. லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு லெக் சைடில். அங்கே ஃபீல்டர் கோபி இருக்கார். அடுத்த விக்கெட் எடுக்கிறாங்க. இந்த ஓவர்லேயும் 2 விக்கெட் எடுக்கிறாங்க டீ குளத்தூர். 4 அடித்த பேட்ஸ்மேன் விக்கெட். 2 அடிச்சிருக்காங்க சேட்டு பாய்ஸ். 5 விக்கெட் இழந்திருக்காங்க. ஆனால் பேலன்ஸ் இருக்க 3 ஓவரை என்ன பண்ண போகிறாங்க? 4வது ஓவரை வீச ராம். நியூ பேட்ஸ்மேன் வராரு. அவர் நான் சைக்கிள் இருப்பார். பேட்ஸ்மேன் பாபு நான் சைக்கிள் இருப்பார். நாகராஜ் சைக்கிள் இருப்பார். 4வது ஓவரில் ஃபஸ்ட்டு பால். ராம் வெர்சஸ் நாகராஜ். ஃபுல் பேஸில் போட்டால் நேராக கையில் பொத்துட்டு போயிடுச்சானா ரன் அவுட்டா? இல்லை, அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் நேராக ஸ்லோயரு. ஆஃப் சைடு கையில் அடிச்சுட்டு டாட். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட் திசையில். 1 pitch 2 pitchல பாலை கலெக்ட் பண்ணி த்ரோ விட்டார். சிங்கிள். ஆனால் பேக்கப் இல்லை, ஒரு பம்ப் ஆயிடுச்சு பால். எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓவர் த்ரோவில். நெக்ஸ்ட் பால் வைட். நெக்ஸ்ட் பால் லைன் பால் டாட். 2 பாலுக்கு 6 4 இல்லாமல் ராம் ஓவர் போட்டால் சூப்பர் ஓவராக இருக்கும். இது உள்ளே போட்டார். நல்லா யாருக்காரு கீப்பரே வர்றாரு. காம்பவுண்டாவில் பட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு பால். 1 ரன் ஓடி தான் எடுக்கணும். சிங்கிள். நீங்கள் வந்தார் நாகராஜ். அவருக்கு ஸ்ட்ரைக்கே ரொம்ப நேரம் கிடைக்கல. இந்த பாலும் கிடச்சிருக்கு. ஆனால் லாஸ்ட்டு பால் தான் இது. 4th ஓவரில் லாஸ்ட் 1 பால். என்ன பண்ண போகிறாரு? ஒயிட் பால் ரீபால். நல்லா உள்ளே அடிச்சிருக்காரு. நல்லா யாருக்காரு இங்கே ஜெகன் ஃபீல்டர் இருக்கார். சிங்கிள். ஓவர் முடியுது. சூப்பராக போட்டிருக்காரு இந்த ஓவரை ராம். 4 பாலுக்கு 29 தான் அடிச்சிருக்காங்க செட்டு பாய்ஸ். குட் பவுலிங் டீ குளத்தூர். லாஸ்ட் 2 ஓவர். நியூ பவுலர் பாஸ்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 5 ஓவரில் ஃபஸ்ட்டு பால் நாகராஜ் ஸ்ட்ரைக்கில். முதல் பாலே பாயிண்டில் தொட்டு விட்டு ஓடுறாங்க. ஓடி தான் எடுக்கணும். காம்பவுண்டரில் பட்டு பால் டைவர்ட் ஆகிடுச்சு. ஆனால் 2 ஓடுறாங்க. ரன் அவுட்டா? இல்லை, தப்பான த்ரோ. கீப்பரால் ஸ்டாப் பண்ண முடியல. 3வது ரன் ஓடுறாங்க. இல்லை, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு மறுபடியும். 3. செகண்ட் பால் பனிஷ் பண்ணியிருக்காரா? மிட் விக்கெட்டில் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே கமிட்டிக்கே போயிடுச்சு. 6. கமிட்டி மேலே அடிச்சிட்டாரு. 6.
நெக்ஸ்ட் பால். இந்த வாட்டி மறுபடியும் அடிச்சிருக்காரு. 6 அரச மரத்தில் போய் விழுந்துருச்சு. 6 ஆட்ரிக் யார் அடிப்பாரா? செம்ம பேட்டிங். இந்த ஓவரை பிடிச்சி அடிச்சிட்டாரு. அடிச்சிருக்காரு இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டில் ஹாட்ரிக் 6. முக்கியமான டைமிங்கில் வந்து ஹாட்ரிக் 6 அடிச்சிருக்காரு. பேட்ஸ்மேனுக்கு வாழ்த்து. செம்ம பேட்டிங்க. ரன்னே வராமல் இருந்தது. குயிக்காக ஹாட்ரிக் 6 அடிச்சு ரன் எடுத்துகிட்டு வந்துட்டார் பாபு. செம்ம பேட்டிங், வாழ்த்துக்கள். அடுத்த 6 பார்க்கலாமா? உல்டாஸ் போட்டிருக்காரு. ஒய்டு காம்பவுண்டரில் போட்டு இங்கேயே வந்துருச்சு பால். ஒரு ரன் ஓடிட்டாங்க. அடுத்த 6 பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நாகராஜ் ஸ்ட்ரைக். பாயிண்டில் காம்பவுண்டரில் அடிச்சிருச்சு. மறுபடியும் பாபு ஸ்ட்ரைக் வந்துட்டார். ஒரு ரன் அவுட். லாஸ்ட் ஒன் பால். நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். 5வது ஓவரில் லாஸ்ட் ஒன் பால். குயிக்காக 20 ரன் பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஓவரில் பிடிச்சி அடிச்சிட்டாங்க. இந்த ஓவரை பிரிச்சுட்டாங்க. பாலையும் தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் பால். ரஞ்சித்து லெஃப்ட் ஹேண்டு என்ன பண்ண போகிறாரு? அடிச்சிருக்காரு. ஒரு எட்ஜி. கீப்பரே கேட்ச் பிடிப்பாரா ஓடி போய்? இல்லை, அவரால் பிடிக்க முடியல. G2 இந்த ஓவர் முடியுது. ஓவருக்கு 56 அடிச்சிட்டாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யார்? களத்தூர் அணிக்காக பாபு செம்ம பேட்டிங். விக்கி முதல் பாலு உடம்புக்கு போட்டார். அடிச்சிருக்காரு. 6 4வது 6ங்க பாபு பேட்டில் இருந்து. தொடர்ந்து அடிக்கலனாலும் அடுத்த ஓவரில் வந்து மொதல் பாலே பிடிச்சி அடிச்சிருக்காரு. செம்ம பேட்டிங்க. எங்கே போட்டாலும் அடிக்கிறாருங்க. பறங்கிக்கா மாதிரி தெரிய மாட்டுக்கு பால். உல்டாஸ் இடுப்புக்கு போட்டாங்க. அதுவும் 6 தொலைச்சிட்டாருங்க அந்த பாலை. வேறு பால், நியூ பால் தான் கொடுக்குறாங்க. இல்லை அதிசயம் அடிக்கிறாங்க. இந்த வாட்டி ஃபைன் லெக்கில் 6 ஸ்ட்ரைட்டில் அடித்தார். மிட் விக்கெட்டில் அடித்தார். ஸ்கொயர் லெக்கில் அடித்தார். ஃபைன் லெக்கில் அடிச்சிருக்காரு. லெக் சைடு செம்ம ஸ்டாம்புங்க. பிரிக்கிறாரு போட்டு. களத்தூர் மேட்சை விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாரு? அடிச்சிருக்காரு. ஆனால் கீழே தரையில் போயிடுச்சு மிட் விக்கெட்டில். ஆனால் கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. கீப்பர் 2 தரும். ஈஸி 2 ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பால். பவுலர் கை வரல. அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டு. ரன் அவுட்டுங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டு ஓடினார். வேணான்னு சொன்னார். நான் சைக்கிளில் இந்த ரஞ்சித் இங்கே ஓடி வந்ததுனால இவர் அங்கே எண்டு மாறிட்டார். ரன் அவுட்டில் விக்கெட் இழக்கிறாரு. லாஸ்ட் 3 பால். ரஞ்சித் லெஃப்ட் ஹேண்டு பெரிய ஷாட் அடிப்பார் ரஞ்சித்தும். டாட். லாஸ்ட் 2 பால். ஏறி வந்திருக்காரு ஒயிட் கோட்டுக்கு. சுற்றிட்டார். டாட். லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில். பவுலர் உள்ள ஓவர் கொடுத்துட்டாரு. டாட் பால். பாய்ஸ் 63 அடிச்சிருக்காங்க 6 ஓவருக்கு. களத்து 64 எடுத்தால் இந்த குவார்ட்டர் ஃபைனலில் வின் பண்ணி செமி என்ட்ரி ஆயிடுவாங்க. டே 2ல் வெயிட் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்க போகுதுன்னு. களத்துட்டையும் பேட்டிங் இருக்குது. ஆனால் சேட்டு பாய்ஸ் நல்லா பவுலிங் வச்சுருக்காங்க. சேட்டு பாய்ஸ் செம்ம பேட்டிங் பண்ணாங்க. பவுலிங் யூனிட்டு நல்லா ஃபேஸ் வச்சுருக்காங்க. 3 ஓவர். களத்தூர் டஃப் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோகன் மற்றும் மாத்துக்கை விக்கி களத்தூருக்காக ஓப்பனிங் பேர். ஃபுல் முதல் ஓவரை வீச சேட்டு பாய்ஸ் அணிக்காக மோகன் சைக்கிள். ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால். அடிச்சிருக்காரு. மொதல் பாலே கீப்பர் கேட்ச். மோகன் விக்கெட்டில் இருக்கிறாங்க. களத்தூர் 2 பேட்ஸ்மேனாக செந்தில் வராரு இயர்லியாக.
செகண்ட் பால் செந்தில் சைக்கில் டட் பால். நெக்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா கவரில் பழச்சு நடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் நாகராஜ் இருக்கார். சிங்கிள். தப்பான த்ரோ, பால் பம்ப் ஆகிடுச்சு. கீப்பரோட போய் பால் பிடிச்சிட்டு வராங்க. சிங்கிள். கை விக்கி சூப்பர் ஆடுவார். பழிச்சுன்னு அடிக்கிறாரு. மாற்று கையில் பேட்டை பிடிச்சிட்டு இந்த மேட்ச் ஆடி கொடுக்கணும். அடிச்சிருக்காரு லெக் சைட் சைட்டில். இங்கே ஃபீல்டர் பாபு இருக்கார். சிங்கிள். நெக்ஸ்ட் பால் டட் பால். நெக்ஸ்ட் பால் டட் பால். ஒரு முடிவுற நிலையில் 2 ரன் அடிச்சிருக்காங்க. 1 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. சிட்டு பாய்ஸ் அணிக்காக 2வது ஓவரை வீச கெவின் என்கிற ரெங்கராஜ். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே நாகராஜ் இருக்கார். ஃபீல்டரு செம்ம தூரங்க. டைரெக்டாக அடித்தாருங்க பவுலர் கைக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. விக்கெட்டா இல்லை, 2 ஃபீல்டருக்கு நடுவில் விழுந்துருச்சு. பாயிண்டில். சிங்கிள். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டில் 6. மாத்திக்கை விக்கி பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு 6 டீ களத்தூருக்காக. இன்னும் 2 அடிப்பார் கண்டிப்பாக பிடிச்சி. இவர் மாத்துக்கை பிடிச்சிருக்காரு. அடிக்கிறாருங்க அந்த கையிலே பிடிச்சிட்டு. பேட்டில் படலை. ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டு. அங்கே ஃபீல்டர் பாபு இருக்கார். அவரையும் தாண்டி 6. இந்த ஓவரில் வர 2வது 6 மாத்துக்கை விக்கி பேட்டில் இருந்து. பால் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டு ஆஃப் சைட் ஸ்ட்ரைட்டில் மாத்துக்கை விக்கி சிங்கிள் விட்டார். ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்காரு. ஓவர் முடியுது. இந்த ஓவரை பிடிச்சி அடிச்சிட்டாங்க. 2 6 வந்துருச்சு. ஓவர். ராஜா பாண்டி நியூ பால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3rd ஓவரில் ஃபஸ்ட் பால் மாத்துக்கை விக்கி ஸ்ட்ரைக்கில். ஃபஸ்ட் பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட். 2 ஓவருக்கு 17 அடிச்சிட்டாங்க டீ களத்தூர். சூப்பராக இந்த ஓவரை பனிஷ் பண்ணிட்டாங்க. செகண்ட் பால் ராஜா பாண்டி விசஸ் மாத்துக்கை விக்கி. மோதி இருக்காருங்க. ஆனால் அங்கே ஃபீல்டு இருக்காருங்க. பால் போகல. சைட்டில் பாபு விக்கெட். பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க. மாத்துக்கை விக்கி அவுட். பேட்ஸ்மேன் சித்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் போல்டு. ஹாட்ரிக் இருப்பாரா ராஜா பாண்டி. வெயிட் அண்ட் வாட்ச். கோபி ஸ்ட்ரைக்கில் இருப்பார். லாஸ்ட் 2 பால் செந்தில் ஸ்ட்ரைக்கில். ஹாட்ரிக் விக்கெட்டா இல்லை, எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சுட்டு சிங்கிள். லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்காரு. ஆனால் கேப்பில் யாரும் இல்லை. லெக் சைடு 4 ஃபீல்டர் ஒன்று கூட்டிட்டாங்க அங்கே. சிங்கிள். லாஸ்ட் 1 பால் ஒரு ஃபுல் டாஸ் ஸ்லோயர் மிஸ் பண்ணிட்டாரு. ஓவர். ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க களத்தூர். 18 பாலுக்கு 19 அடிச்சிருக்காங்க. இந்த ஓவர் சூப்பராக போட்டார் ராஜா பாண்டி. நியூ பவுலர் மஃபூல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4th ஓவரில் ஃபஸ்ட் பால் சைக்கிளில் செந்தில். நல்ல ஒரு ஏர்கர் ஆஃப் சைடு க்ளோஸ்லி அடிச்சுட்டு சிங்கிள். கோபி அண்ட் ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பால் பாலை தொடக்கூட முடியல. கீப்பர்ட்ட போயிடுச்சு. டாட். செகண்ட் பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட். லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்காரு. பாயிண்டில் செல்லமாக ஒரு தட்டு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட். லாஸ்ட் 1 பால் உடம்புக்கு போட்டார். லெக் பை இருக்குது. ஓடுறாங்க. நாலு ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க டீ களத்தூர். கெவின் வெர்சஸ் கோபி. 5 ஓவரில் ஃபஸ்ட் பால் ஒரு நல்ல யார்கர். சிங்கிள். செகண்ட் பால் எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்ட்ரியா கேப்பில் போகுது. அங்கே ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்ட்ரி.
நெக்ஸ்ட் பால் தட் பால் ஒரு எக்ஸ்ட்ரா போன்ஸ். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் திருப்பி விட்ருக்காரு, கீப்பரே விடுறாரு, பாலை பிடிக்க முடியாது. ஃபைனல் லெக் திசையில் 2 ஓடுறாங்க. லாஸ்ட் 1 பால் 5th ஓவரில் ஜகன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 5th ஓவரில் லாஸ்ட் 1 பால் 6 வேணும். இந்த பால் 6 அடிப்பாரா ஜகன்? இறங்கி போய் அடிச்சிருக்காரு, ஆனால் 6 போல் பவுண்ட்ரி போகுமா? ஃபீல்டு துரத்தி போயிட்டுருக்காரு. பாலை காலில் தடு மாதிரி தேக்கிட்டார். ஆனால் 3 ரன் ஓடுறாங்க. 3 அந்த ஓவர் முடியுது. நெக்ஸ்ட் பால் திருப்பி இருக்கார். இந்த வாட்டி அங்கே ஃபீல்டர் இருக்கார் ரஞ்சித், அவரை கைக்கே போயிடுச்சு. விக்கெட். ஃபைனல் லெக் திசையில் செந்தில். ஓவருக்கு 35 அடிச்சிருக்காங்க. டி களத்தூர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். 6வது ஓவரில் யார்? அருள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 6வது ஓவரில் ஃபஸ்ட்டு பால் டட் பால். 6 பாலுக்கு 29 தேவை. 5 6 அடிக்கணும். ஜகன் அடிப்பாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பால் டாட் பால் அடிச்சிருக்காரு. விக்கெட் திசையில் சிங்கிள். கோபி ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. அங்கேயே பால் நிற்கிது ஏர்லேயே, பர்பிளே சர்க்கிள்குள்ளேயே. விக்கெட். பேட்ஸ்மேன் கார்த்தி. 2 பாலுக்கு 2 6 அடிக்கணும். அடிப்பாரா? எஜ்ஜு. கீப்பரே ஓடி போய் கேட்சை பிடிச்சிட்டார். விக்கெட். ஹாட்ரிக் விக்கெட் எடுப்பாரா? அருள். லாஸ்ட் 1 பால் சேட்டு பாய்ஸ் டே 2ல் செமி என்ட்ரி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் நாள் நடந்த செமி என்ட்ரியில் வளையூர் என்ட்ரி ஆகிட்டாங்க. முதல் நாள் மேட்ச்சில் வளையூர் செமி என்ட்ரி, இன்றைக்கி சேட்டு பாய்ஸ் செமி என்ட்ரி. லாஸ்ட் 1 பால் கீப்பர் மிஸ் பண்ண பின்னாடி ஓடிச்சு பால். மேட்ச் வின் பண்ணுறாங்க சேட்டு பாய்ஸ். டே 2ல் செமி என்ட்ரி ஆகிட்டாங்க செந்தாரப்பட்டி சேட்டு பாய்ஸ். டீம் மேனேஜர் என்ட்ரி ஆகிறாரு. அவர் தான் அந்த டீமை செட் பண்ணியிருக்காரு. டீம் மேனேஜர் செந்தாரப்பட்டி சேட்டு பாய்ஸ். டே 2ல் ப்ரைஸ் ரவுண்டு என்ட்ரி ஆகிட்டாங்க.